ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம குழந்தைங்களுக்கு டீ டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்லாம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிப்பியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு நான் 1 கப்பு ரவை சேர்க்குறேங்க, வெள்ளை ரவை. இது வறுக்காத ரவை தாங்க. அது நம்ம 1 கப் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இது வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ அதே ஜாரில் 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. இது முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கைப்பிடி அளவு இருக்குங்க முருங்கைக்கீரை, அதை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ரவை, அதில் நம்ம சேர்த்துடலாம். ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இதை முருங்கைக்கீரை வச்சும் செய்யலாங்க. அதுக்கு பதிலாக நம்ம கொத்தமல்லி தழை இருந்தாலும் கொத்தமல்லி தழையிலே செய்யலாம். ரெண்டுலேயுமே நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு கீரையில் செஞ்சுருக்கேன். இதுவும் ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவு நமக்கு இருக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை நம்ம எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம தேய்க்க போகிறோம். இந்த ஒரு பிளேட்டில் நான் எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெயை தொட்டுக்கிட்டு நம்ம இதை தேய்க்க போகிறோம். மாவு தொட்டு தேய்க்காமல் நம்ம எண்ணெயை தொட்டு தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் கூட தொட்டு தேய்ச்சிக்கலாங்க. நெய் சேர்க்கும்போது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம 1 ஸ்பூன் சேர்த்திருக்கோம். இன்னும் நம்ம நெய் தொட்டு தேய்ச்சோம்னா இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவு நம்ம தேய்ச்சிட்டு ஏதோ ஒரு மூடி வச்சு நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது காஃபி ஃபில்டரோட மூடிங்க. நான் இதை வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த மூடினாலும் உங்களுக்கு கட் பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி மூடி எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த சைஸ் வேணாலும் சேர்த்திக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட செஞ்சுக்கலாம். நம்ம விருப்பம் தாங்க அதெல்லாம். இப்போ இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு இதையும் நம்ம மறுபடியும் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே எண்ணெய் நான் அடுப்பில் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சூடான எண்ணெயில் நம்ம இந்த பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்லே வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா உள்ளே நல்லா வெந்து வரும். ஒரு சைடு வெந்ததையும் நம்ம இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இந்த ரவையை வச்சு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணும்போது ரொம்பவும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் நம்ம 1 கப் ரவை வச்சு நம்ம கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் செஞ்சு பார்த்ததுக்கு. எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் இப்போ இன்னொரு டைம் அது மாதிரி செஞ்சுட்டு போட்டு பொரிக்கிறேங்க. பாருங்கள், அந்த சத்தெல்லாம் நம்ம அடங்கினதையும் எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.